பொது அறிவியல், கருத்து படமிடல், தாவர உலகம், அன்றாட வாழ்வில் தாவரங்கள். தாவரங்கள் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. இந்த தாவரங்கள் தான் மனிதர்களோட வாழ்க்கையில மட்டும் இல்லாம பல விலங்குகளோட வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கு. இந்த தாவரங்கள் மட்டும் இல்லைன்னா பல வகையான விலங்குகளும் உயிரினங்களும் இந்த உலகத்துல வாழ முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். இந்த உலகத்துல சுமார் 3-4 லட்சம் வகையான கண்டறியப்பட்ட தாவரங்கள், அதாவது பெயர் தெரிந்த தாவரங்கள் இருக்கு. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர குறையாது. தாவரங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல விதமான அத்தியாவசிய பொருட்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. உதாரணமா நம்ம உண்ணுற உணவு, நமக்கு தேவையான மரக்கட்டை, நமக்கு தேவையான வீடுகளை அமைச்சுக்க பொருட்கள், சுவாசிக்க ஆக்சிஜன், மருந்து பொருட்கள், இன்னும் பலவிதமான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கு. நம்மளோட வளிமண்டலத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கிய பொறுப்பும் இந்த தாவரங்களுக்கு இருக்கு. எப்படின்னா, அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள எடுத்துக்கிட்டு உயிர்கள் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறது மூலமாவும், வளிமண்டலத்துக்கு ஆக்சிஜனை கொடுக்கறது மூலமாவும் இந்த உலகம் நிலைச்சு இருக்க ஒரு ஆதாரமா தாவரங்கள் விளங்குது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் அந்த நாட்டோட விவசாயத்தையும் தாவரங்களையும் தான் சார்ந்து அமையுது. பழங்காலத்திலிருந்தே இந்தியாவுல பெரும்பான்மையான மக்கள் அரிசி, கோதுமை, கேழ்வரகு மற்றும் கம்பு போன்ற தானியங்களை தான் உணவா பயன்படுத்திட்டு வராங்க. பண்டைய இலக்கிய குறிப்புகள் அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை பற்றி அறிஞ்சு கொள்ள நமக்கு உதவியா இருக்கு. சுற்றுச்சூழலோட சமன்பாட்டை காப்பாத்துறது, வீட்டு உபயோக பொருட்கள், அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறது மற்றும் வணிக பயன்பாடு ஆகியவற்றுக்காக மனிதர்கள் தாவரங்களை பெரும்பான்மையா பயன்படுத்திட்டு தான் வராங்க. தாவரங்கள் ஒரு நாட்டுக்கு பெருமளவு பொருளாதார வளங்களை தருது. மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவர பொருளாதார பயன்பாடு இதையெல்லாம் பத்தி படிக்கிற அறிவியல் பிரிவு தான் பொருளாதார தாவரவியல். அது மட்டும் இல்லாம தாவரங்கள் மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தவும் உதவியா இருக்கு. உதாரணமா பருப்பு வகை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வேர் முடிச்சுகள் நைட்ரஜனை சேமிக்கிற பாக்டீரியாவான ரைசோபியத்தை பெற்றிருக்கனால மண்ணோட வளம் கூடுது. அது மட்டும் இல்லாம பல வகையான பூச்சிகள், பறவைகள், குரங்கு போன்ற விலங்கினங்களுக்கு வாழிடமாவும் இந்த தாவரங்களும் தாவரங்களை சார்ந்த காடு பகுதிகளும் தான் இருக்கு. ஒளிச்சேர்க்கை பண்றது மூலமா தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா நம்மளுடைய ஓசோன் படலம் சேதமடையும் நமக்கு தெரியும். ஓசோன் படலம் சேதமடையாம பாதுகாக்கிற வேலை கூட இந்த தாவரங்களுக்கு தான் இருக்கு. தாவரங்களோட பொருளாதார மதிப்பு அடிப்படையில அந்த தாவரங்களை 6 வகைகளா பிரிக்கலாம். அதுல முதல் 3 வகைகளை பத்தி இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். முதல் வகை உணவு தாவரங்கள். மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமா தாவரங்கள் விளங்குது. ஒரு உயிரினத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை உணவின் வழியாக தாவரங்கள் தருது. இந்த தாவரங்களை தான் நம்ம உணவு தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். தாவரத்தோட பல்வேறு பாகங்களான வேர், தண்டு, இலை, விதை, காய் மற்றும் கனிகளை நம்ம உணவா பயன்படுத்திக்கிறோம். காஃபி, தேயிலை, சர்க்கரை, எண்ணெய் போன்ற பொருட்களை தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்களையும் இந்த தாவரங்கள் தான் நமக்கு தருது. உணவு தாவரங்களை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். 1 காய்கறிகள், 2வது தானியங்கள், 3வது பருப்பு வகைகள்.
காய்கறிகள் தாவரத்தோட பல்வேறு பாகங்கள்ல இருந்து பெறப்படுது. உதாரணத்துக்கு வேர்கள்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கேரட் மற்றும் பீட்ரூட். தண்டு பகுதியை உணவா எடுத்துக்கிட்டோம்னா அது உருளைக்கிழங்கு, இஞ்சி, மஞ்சள், கரும்பு போன்ற தாவரங்கள். இலைகள்னா கீரை வகைகள், கொத்தமல்லி, கருவேப்பிலை போன்ற இலைகளையும் நம்ம உணவா பயன்படுத்திக்கிறோம். மலர்கள் பகுதியை கூட நம்ம உணவா பயன்படுத்தலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வாழைப்பூ, காலிஃபிளவர் போன்ற தாவரங்கள். பலவிதமான கனிகளையும் நம்ம உணவு பொருளா பயன்படுத்துறோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் நெல்லி, கொய்யா, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சீதா, வாழைப்பழம் போன்ற பழங்கள். அப்போ தாவரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு உணவா பயன்படுது. அடுத்ததா தானிய வகைகள். தானியங்கள் அப்படிங்கிறது புல்வகை தாவரங்கள்ல விளைவிக்கப்படுற உணவுப் பொருள். எடுத்துக்காட்டா நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை, இதை எல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்ததா பருப்பு வகைகள். அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள்ல உள்ள உண்ணக்கூடிய விதைகள் தான் பருப்புகள். அதாவது பட்டாணி, அவரை விதை, பீன்ஸ்ல இருக்கக்கூடிய விதைகள், இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய விதை பகுதிகள். இததான் பொதுவா நம்ம பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். பருப்புகளுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் தான் தட்டை பயிறு, பச்சை பயிறு, கொள்ளு, துவரம்பருப்பு, கடலை பருப்பு போன்ற பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகள்ல எதிர்ப்பு திறன் கொண்ட மாவுச்சத்து அதிகமா காணப்படும். இந்த பருப்பு வகைகள் எல்லாமே கனியினுடைய உரைக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள் தான். பொதுவா தானியங்கள்ல அமினோ அமிலமும் லைசின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைவா காணப்படும். சீரான சரிவிகித உணவை பெறுவதற்காக பருப்பு வகைகளை தானியங்கள் கூட சேர்த்து சாப்பிடுறதுனால நமக்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் சீரா கிடைக்கும். உலகில கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில இந்தியா 2ஆம் இடத்தை வகிக்குது. உலக உணவு தினமா அக்டோபர் 16ஆம் நாளை நம்ம கொண்டாடிட்டு வரோம். 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு நிறுவப்பட்ட தினத்தை தான் நம்ம உலக உணவு தினமா கொண்டாடிட்டு வரோம். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது. ஐக்கிய நாடுகள் அவையோட உணவு மற்றும் வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமா வச்சுதான் இந்த தினத்தை கொண்டாடிட்டு வராங்க. 2024ஆம் ஆண்டோட உலக உணவு தினத்தின் கருப்பொருள் என்னன்னா, சிறந்த வாழ்க்கை மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்கான உணவுக்கான உரிமை அப்படிங்கிறது தான். அடுத்ததா நறுமண தாவரங்கள். வெப்பமண்டல தாவரங்கள்ல இருந்து பெறப்படும் நறுமண பொருட்கள் உணவுக்கு நறுமணமூட்ட பயன்படுது. தாவரங்களோட மரப்பட்டைகள், வேர்கள், இலைகள், மலர்கள் அல்லது தண்டுகள் போன்றவற்றிலிருந்து பெறப்படுற நறுமண பொருட்கள் உணவுக்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் பயன்படுது. இந்த நறுமண பொருட்கள் இந்திய உணவு வகைகள்ல பெருமளவு பயன்படுத்தப்படுது. பல நேரங்கள்ல இந்த நறுமண பொருட்கள் உணவுடன் கலந்த மருந்தாவும் பயன்படுத்தப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஏலக்காய், மிளகு, கறிவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரிஞ்சி இலை, சீரகம், கொத்தமல்லி, கொத்தமல்லி விதைகள், மஞ்சள், கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை. இந்த மாதிரி நிறைய விதமான நறுமண பொருட்கள்
இந்திய உணவு வகைகள்ல நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததா மருத்துவ தாவரங்கள். சில தாவரங்கள் நமது உடல்ல உள்ள நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுது. இந்த வகை தாவரங்களை தான் மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். புண்கள், வெட்டுக்காயம், சளி, காய்ச்சல், தும்மல் போன்ற பல நோய்களை குணப்படுத்த தாவரங்கள் பயன்படுது. சில தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வேதிக்கூட்டு பொருட்கள் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் மூலமா ஏற்படக்கூடிய கிருமிகளுக்கு எதிரா சிறப்பா செயல்படுது. பல தாவரங்கள்ல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கறனால இந்த தாவரங்கள் எல்லாமே மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. மருத்துவ குணங்கள் அடங்கிய சில தாவரங்களை நம்ம எடுத்துக்காட்டா பார்ப்போம். முதல்ல நெல்லி. இதோட கனிய நம்ம உணவு பொருளா சாப்பிடுறோம். அது சிறந்த மருந்தும் கூட. வைட்டமின் சி சத்து குறைவால வரக்கூடிய ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் இந்த நெல்லிக்கனி பயன்படுது. அடுத்ததா துளசி. இதோட இலை மற்றும் விதை பகுதிகளை நம்ம மருந்தா பயன்படுத்துறோம். இருமல், சளி, மார்பு சளி மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சியை குணப்படுத்த துளசி பயன்படுது. அடுத்ததா சோற்றுக்கற்றாழை. இதுல காணப்படக்கூடிய சதைப்பற்றுள்ள இலைகள் மலம் இலக்கியாவும் காயத்தை குணப்படுத்தவும் தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்த உதவி செய்யுது. அடுத்ததா வேம்பு. வேம்பினுடைய மரப்பட்டை, இலை மற்றும் விதைகளை நம்ம மருந்து பொருளா பயன்படுத்தலாம். கிருமி நாசினியா இந்த வேம்பு பயன்படும். அது மட்டும் இல்லாம தோல் நோய்களுக்கு மருந்தாவும் பயன்படும். அடுத்ததா மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது தரைக்கீழ் தண்டு. இந்த தண்டு பகுதிய நம்ம கிருமி நாசினியாவும் சிறிய காயம்பட்ட இடங்கள்ல தொற்று ஏற்படாம இருக்க சிறந்த எதிர்ப்பு பொருளாவும் பயன்படுத்தலாம். அடுத்ததா முருங்கைக்கீரை. இதோட இலைப்பகுதி மிகச் சிறந்த ஒரு மருந்து பொருள். முருங்கைக்கீரை 300 வகையான நோய்கள் வராம தடுக்கவும் 67 வகையான நோய்களை குணப்படுத்தவும் உதவி செய்யுது. 90 வகையான சத்துக்களும் 46 வகையான மருத்துவ குணமும் இருப்பதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த முருங்கைக்கீரை சத்து பற்றாக்குறையை குணப்படுத்துது. இதுல இரும்பு சத்து அதிகம் இருக்கறனால நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும் முருங்கைக்கீரை பயன்படுத்தப்படுது. உடல் சூடு, மந்தம், மூர்ச்சை, கண் நோய்கள் ஆகிய குறைபாடுகளா வராம தடுக்க முருங்கைக்கீரை ஒரு சிறந்த மருந்து. வயிற்று புண்களையும் ஆற்றும். உடல்ல உள்ள சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த முருங்கைக்கீரை உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம இரத்த சோகை நோயை கூட முருங்கைக்கீரை குணப்படுத்தும். தாய்ப்பால் சுரக்கவும் ஆஸ்துமா, மார்புச்சளி, வறட்டு இருமல், தலைவலி, மூட்டு வலி, மலட்டுத்தன்மை இதை எல்லாத்தையுமே குணப்படுத்த கூட முருங்கைக்கீரைய பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை மட்டும் இல்லாம மணத்தக்காளி கீரை, சிறுகீரை, அகத்துக்கீரை இந்த மாதிரி பல வகையான கீரைகள் மனித உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதுல இருந்து தாவரங்கள் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உயிர் வாழ எவ்வளவு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தாவரங்கள் நமக்கு உயிர் வாழ உதவி செய்யற மாதிரியே தாவரங்களை வளர்க்கவும் தாவரங்கள் உயிர் வாழவும் மனிதர்களும் விலங்கினங்களும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கணும். சில தாவரங்களோட அனைத்து பாகங்களையும் மனித தேவைக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் வாழை மரம், பனை மரம் மற்றும் தென்னை மரம். தென்னை மரத்துல இருக்கக்கூடிய பாகங்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் மனிதர்களுக்கு உதவுதுன்னு நம்ம பாப்போமா? முதல்ல தென்னை மரத்தோட வேர் பகுதியில இருந்து போவோம். இந்த வேர் பகுதியை பயன்படுத்தி தான் பல வகையான தூரிகைகள் அதாவது பிரஷ் எல்லாம் செய்வாங்க. முடிகளுக்கு கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய
டை போன்ற பொருட்களை உருவாக்கவும் தென்னை மரத்தோட வேர்கள் பயன்படுது. அது மட்டும் இல்லாம இது சிறந்த மருந்து பொருளும் கூட. தென்னை மரத்தினுடைய தண்டு பகுதி, அதாவது அதோட ட்ரங்க் பார்ட், இந்த பகுதிய மரப்பலகைகள் செய்யவும், மேஜைகள், கட்டில்கள் போன்ற மர சாமான்கள் செய்யவும் பயன்படுத்திக்கலாம். தென்னை இலைகள் வீடுகளுக்கு கூரை அமைக்க பயன்படும். அது மட்டும் இல்லாம சுத்தம் செய்யறதுக்கான துடப்பம் எல்லாம் பண்றதுக்கு இந்த தென்னை மரத்தினுடைய இலைகள்ல இருக்கக்கூடிய மைய நரம்பை தான் நம்ம பயன்படுத்துறோம். நல்லா முதிர்ச்சி அடைந்த ஒரு தேங்காயிலிருந்து தான் உணவுக்கும் நம்ம உடலுக்கும் பயன்படக்கூடிய தேங்காய் எண்ணெய நம்ம எடுத்துக்கிறோம். தேங்காயிலிருந்து தான் நம்ம சட்னி, அது மட்டும் இல்லாம பல வகையான இனிப்பு பலகாரங்களையும் செய்யறதுக்கு தேங்காய் பயன்படுது. தென்னை மரத்துல வரக்கூடிய தென்னம்பூ கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு புனித பொருளா பயன்படுது. அது மட்டும் இல்லாம தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய குருத்தையும் நம்ம சாப்பிடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுல இருந்து மனிதர்களும் விலங்குகளும் தாவரங்களை எவ்வளவு அதிகமா நம்ம சார்ந்து இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாடத்துல கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை மையப்படுத்தின வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.